இந்தியால இருக்கக்கூடிய 24 சிட்டீஸ டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்றாங்க. 300ல இருந்து 400 ட்ரோன்ஸ் வந்து ராத்திரியோட ராத்திரியா இந்தியாவுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வியோமிகா சிங், விங் கமாண்டர் வியோமிகா சிங் வந்து வேர்ல்டு ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்தியால ஐபிஎல் வேற சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நேத்திக்கு நைட் வந்து இந்தியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. என்னென்ன நடந்திருக்குது? ட்ரோன்ஸ் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. நம்ம பதிலுக்கு ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்குள்ள. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது, மதன் என்ன நடந்துச்சுங்கறத சொல்லு அப்படிங்கறது தான். நான் இமிடியேட்டா சொல்லாம இருந்ததுக்கான காரணம், வெயிட் பண்ணி இல்ல பொறுமையா சொல்லலாம், நம்ம ஈவினிங் பேசலாம்ங்கிறதுக்கான காரணம், இந்தியன் கவர்மெண்டோட அபிஷியல் பிரஸ் மீட் நடக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருந்தாலும் அதை நீங்க சிம்பிளா டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நவ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்திக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுங்கறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஐபிஎல்ல இருந்து தான் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சீரிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அங்க தான் இருக்குது. ஐபிஎல் மேட்ச் நேத்திக்கு போயிட்டு இருந்துச்சு பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தரம்சாலால வந்து நடந்துட்டு இருக்குது. இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் அதுதான், இமயமலையில இருக்குது. இந்த மேட்ச் போயிட்டு இருக்கப்போ பாதியிலே அங்க இருக்கிற ஒரு டவர்ல வந்து பவர் கட், அது போக வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால மேட்சையுமே வந்து பாதியிலே அபேண்டன் பண்ணிட்டாங்க. அப்போதான் நம்மளுக்கு தெரிய வரும், நார்த் இந்தியா ஃபுல்லாவே வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே மேஜரா இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்தியாவே வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. காரணம், நம்மளுக்கு சம் இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்திருக்கணும், பாகிஸ்தான் ஏதோ அட்டெம்ப்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 27 ஏர்போர்ட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். சோ எந்த ஃளைட்டும் நம்ம பறக்க விடாம வச்சிருக்கோம். அட் தி சேம் டைம் எலக்ட்ரிசிட்டியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம நிறைய சிட்டிஸ்ல, மேஜர் சிட்டிஸ்ல நார்த் இந்தியால கட் பண்ணிருக்கோம். ஐபிஎல்லுமே வந்து நிறுத்தி வச்சாச்சு. இன்னைக்கு காலையில ஐபிஎல் சஸ்பெண்டே பண்ணிட்டோம் 1 வீக்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வீக் கழிச்சு ஐபிஎல் கம்ப்ளீட்டா டிராப் பண்ணப்படல. இப்போதைக்கு 1 வீக்குக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? சோ நிறைய பேர் எனக்கு ஐபிஎல் பத்தின அப்டேட் கேட்டீங்க. So yeah, this is that. Now coming back to topic. அதுக்கப்புறம் என்னாச்சு? ராத்திரி நேரத்துல பாகிஸ்தான் சைடுல இருந்து to tell the own words of our officials, ஓகேவா, இன்னைக்கு பிரஸ் மீட் நடத்தப்பட்டுச்சு. ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவங்க, கொலோனல் சோஃபியா குரேஷி அவங்க அண்ட் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். சோ இந்த 3 பேருமே மறுபடியும் பிரஸ்ஸை பார்த்து பேசுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சர் கிரீக்ல இருந்து லே வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில், அதாவது அரேபிக் கடல்ல இருந்து இமயமலை வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் thousands of kilometers of border இருக்குது. மோர் தென் 2000 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. ஒரே நேரத்துல இந்தியாக்குள்ள வந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ், இந்த ட்ரோன்ஸ்லாம் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா டர்க்கியோட ட்ரோன்ஸா இருக்கும். இப்போ அதுல நிறைய ட்ரோனை வந்து நம்ம தகர்த்து கீழே விழுந்திருக்குது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ, ஃபோரன்சிக் பண்ணி பார்க்கறப்போ இது வந்து டர்க்கிஷ் ட்ரோன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த ட்ரோன்ஸ் வந்து நூற்றுக்கணக்கில் இந்தியாக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்ஸை இவங்க இந்தியாக்குள்ள அனுப்பிச்ச உடனே வந்து இந்தியா பதிலுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதுல மெயினா நம்மளுக்கு வேலை செஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவோட இண்டிஜினஸ் அயன் டோம்னு கூட சொல்லலாம். இந்தியாவிலே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு அயன் டோம். அயன் டோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வார்த்தை வந்து இஸ்ரேல்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணப்படும். அவங்க ஊருக்குள்ள வந்து என்ன ஒரு ஏவுகணையோ ஒரு பெரிய தாக்குதலோ வருதுனாலும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மெஷின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, லேசர் மூலியமாவும் ரேடார் மூலியமாவும் இது வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு தரையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து பதிலுக்கு போய் வானத்திலே அதை தகர்த்திடும். சோ இது வந்து ஒரு அயன் டோம். இது வந்து ஒரு இரும்பு கவசத்தை அங்க உருவாக்குன மாதிரி ஒரு விஷயத்தை அங்க அயன் டோம்னு சொல்லுவாங்க. இந்தியா அதே மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அதோட பேர் தான் வந்து ஆகாஷ் தீர். இதுவும் நேத்துக்கு வேலை பார்த்திருக்குது. சோ ஆகாஷ் தீர்ங்கிற இந்த ஒரு இண்டிஜினஸ் சிஸ்டம், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அனுப்பிச்சிருக்கிறது டர்க்கியோட ட்ரோன்ஸ். இந்தியாவோட சொந்த இந்தியா உருவாக்குன ஆகாஷ் தீர் அப்படிங்கிற இந்த அயன் டோமும் யூஸ் பண்ணப்பட்டு இந்த ட்ரோன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தகர்த்தி விட்டுருக்கோம். இந்தியா ஃபுல்லா இவங்க எத்தனை இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 36 லொகேஷன்ஸ்ல 2000 கிலோமீட்டர்ல 36 லொகேஷன்ஸ் மூலமா இந்தியாவுக்குள்ள வர பார்த்திருக்காங்க. அண்ட் 24 இந்தியன் சிட்டிஸை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்தெந்த சிட்டிஸ்ல எதை டார்கெட் பண்ணிருக்காங்க, இந்தியா வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை தெளிவா டார்கெட் ஃபோரன்சிக் பண்ணி பார்க்கறப்ப இது வந்து டர்க்கிஷ் ட்ரோன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த ட்ரோன்ஸ் வந்து நூற்றுக்கணக்கில் இந்தியாக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர்ம்டு பிளேசஸ். ஆர்ம்டு பிளேசஸ் இந்தியன் ஆர்மியோடது. பட் இந்த சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், நம்ம ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ, இதெல்லாம் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாத்தையும் இந்த ட்ரோன்ஸ் டார்கெட் பண்ணிருக்குதுன்னு வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல மறுபடியும் சொல்லப்படுது. அத்தனையுமே இந்தியா வந்து த்வாட் பண்ணிருக்குது. அத்தனையுமே தகர்த்தி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தானுக்குள்ள ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். நம்ம வந்து அவங்களோட ஊர்ல 4 டிஃபென்ஸ் சைட்ஸ் நோக்கி நம்ம ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். அதுல ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து அவங்களோட பாகிஸ்தானோடது வந்து கம்ப்ளீட்டா தகர்க்கப்பட்டிருக்குது. பாகிஸ்தான் அவங்க ஊருக்குள்ள நரேட்டிவ் எப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து அவங்க ஊர் மேலே அவங்களே குண்டு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாகிஸ்தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லா அவங்க ஊருக்குள்ள எல்லாம் வந்து ஒரு பிஆர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு வந்து விக்ரம் மிஸ்ரி அவங்க பேசுறப்ப, உலகத்திலே இப்படி ஒரு கதையை வந்து யாருமே கட்ட முடியாது. யாராவது சொந்த நாட்டை பார்த்து அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆர்மியை வச்சு அடிப்பாங்களா? இப்படி எல்லாம் கதை கட்டினா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு நியூ லோ ஃபார் பாகிஸ்தான் எதை சொல்றாங்க
சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குருத்வாரா வந்து ஐடென்டிஃபை பண்ணி தாக்கப்பட்டிருக்குது. குருத்வாராங்கிறது வந்து ஒரு சாமி கும்பிடக்கூடிய ஒரு இடம். அது வந்து ஒரு நியூ லோ ஃபார் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு கூட அது ஒரு நியூ லோ அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2000 கிலோமீட்டர் ஆஃப் பார்டர் இருக்குல்ல, which is குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த அத்தனை இடத்துலயுமே வந்து இந்த ட்ரோன்ஸ் உள்ளுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண பார்த்திருக்குது. அத்தனையுமே இந்தியன் ஆர்மி தகர்த்திருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம 4 சைட் பாகிஸ்தானுக்குள்ள போனதுல ஒரு ஏர் டிஃபென்ஸை வந்து தகர்த்திருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்தியா பண்ணியிருக்குங்கிறது வந்து இட்ஸ் ஃபினாமினல். பிகாஸ் 1-2 கிடையாது, நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து நம்ம தகர்த்திருக்கோம். அதே நேரத்தில் நம்ம என்ன சந்தேகிக்கிறோம்னா இவங்க இவ்வளோ அனுப்பிச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத ஸ்டடி பண்ண கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சைடு ஒரு விஷயத்தையுமே வந்து பிரஸ்ல சொல்லியிருக்காங்க. எங்கெங்க இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா, இத்தனை இதை இந்தியா ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு ரொம்ப கேவலமான செயலா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல இன்னைக்கு பேசுறாங்க. அது என்னன்னா இந்தியா வந்து இங்க ட்ரோன் வரப்போகுது, தாக்குதல் நடத்த போகுதுன்னு ரெண்டு நாட்டோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சைடு இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். அதாவது பொதுமக்கள் வந்து பார்டர் சைடு எங்கேயும் பறக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணிருக்கோம். யாருமே அங்க பறக்கல. இந்தியால இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸ்மே வந்து நார்த் இந்தியால பார்டர் சைடு இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் 27 ஏர்போர்ட்ஸ். ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல பாகிஸ்தான்ல சைடுல இருந்து இந்தியாக்குள்ள ட்ரோன் வருது. அந்த நேரத்துல அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியா வந்து இந்த ட்ரோன் எல்லாம் தகர்க்க போறாங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல பாகிஸ்தான் அவங்களோட பேசஞ்சர் ஃபிளைட்டை அலோ பண்ணிருக்காங்க. இட் இஸ் a very very bad thing. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களோட சொந்த நாட்டு மக்களை ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா பிரஸ் மீட்ல வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயல்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட சொந்த நாட்டு மக்களை பாகிஸ்தான் நினைச்சிருந்தா அவங்களோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிருக்க முடியும், பண்ணிருந்தாங்க. ஆனா அதை மீறி நேத்துக்கு ஏர் ஸ்பேஸை ஓபன் பண்ணி விட்டு மறுபடியும் ஃபிளைட்ஸ் போக வர விட்டுட்டு அதுக்கு நடுவுல ட்ரோனையும் அனுப்புறாங்க. இந்தியா வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட்ரெயின் வச்சுக்கிட்டதுனால எந்த பொதுமக்களும் இறந்து போக கூடாதுன்னு நினைச்சதுனால மட்டுமே வந்து அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர் ஃபிளைட் எதுவுமே வந்து ஹிட் ஆகல. இந்தியா நினைச்சிருந்தால் அதை பண்ணிருக்கலாம். இந்தியா வந்து வர ட்ரோனை மட்டும் துல்லியமா கவனிச்சு தாக்கக்கூடிய திறன் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்களோட ஃபிளைட்டை வந்து அவங்க தாக்காம இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் தன்னோட சொந்த நாட்டு மக்களே ஒரு ஷீல்டா, இங்கேயும் வானத்துல பறந்துட்டு இருக்குது, இங்கேயும் ஃபிளைட் போயிட்டு இருக்குதுன்னா இட் கெட்ஸ் கன்ஃபியூசிங், ரைட்? அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் தன்னோட சொந்த நாட்டு மக்களே ட்ரோனுக்கு நடுவுல ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நம்மளுக்கு தெரியுமா அடுத்து இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியாது. அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்த பாகிஸ்தானி மக்களுக்கும் தெரியாது. ஆனா பாகிஸ்தானி ராணுவம் வந்து இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணிருக்காங்கிறது அப்சல்யூட்லி பேட் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல அகைன் வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நடந்திருக்குது பார்டர்ல. 7 தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தானி ஃபயரிங்க்கு நடுவுல வந்து ஒரு ஷீல்டா அதை யூஸ் பண்ணி இந்தியாக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண பார்த்திருக்காங்க. சோ ரெண்டு சைடும் பார்டர்ல சுட்டுட்டு இருக்கப்போ 7 தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் சைடுல இருந்து இந்தியாக்குள்ள ஊடுருவ பார்த்திருக்காங்க. பட் அவங்க 7 பேரையுமே வந்து இந்தியா தகர்த்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த எல்ஓசில லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல, இதுல ரெண்டு சைடும் மாத்தி 15வது நாளா வந்து ரெண்டு சைடும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்குது. அதுல ஜவான் முரளி நாயக் அவங்க வந்து ஒரு தெலுங்கு ஒரு வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அங்க சந்திரபாபு நாயுடு அவங்க எல்லாம் வந்து ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்கு பார்டர்ல இறந்து போயிருக்காங்க. ஒரு இந்திய சோல்ஜர். இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி இன்னொரு ஒருத்தங்க வேற வந்து ஒன் டே முன்னாடி இறந்து போயிருந்தாங்க. நம்ம வந்து சம்டைம்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ எத்தனை பேர் எல்லையில உயிர் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்கங்கறத சம்டைம்ஸ் மறந்துடுறோம்னு தோணுது. ஐ திங்க் இட்ஸ் a moment we all should have some gratitude and அவங்களோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் எல்லையில நடந்திருக்கிற விஷயம், இதெல்லாத்தையும் இன்னைக்கு இந்தியா வந்து பிரஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேசுறப்போ ஒரு விஷயத்தை பயங்கரமா பேசியிருக்காரு. இது இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா லாகோர்ல இருக்கிற அவங்களோட ஒரு பேஸை வந்து நம்ம அடிச்சிட்டோம், ஓகேவா? சோ நம்மளோட ட்ரோன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிருக்குது. இந்தியன் ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ள வந்தப்போ நீங்க ஏன் பதிலுக்கு இந்த மாதிரி இந்தியா வந்து எப்படி பாகிஸ்தான் ட்ரோன் எல்லாம் வானத்துல அடிக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க ஏன் அடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து அப்படி அடிச்சிட்டோம்னா நாங்க எங்க இருந்து அடிக்கிறோம்னு தெரிஞ்சிரும், அப்ப நம்மளோட டிஃபென்ஸ் பொசிஷன்லாம் எங்கன்னு தெரிஞ்சிரும், அதனால அடிக்காம இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பிசாரான ஒரு ஆன்சரை கொடுத்திருக்காரு. இது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் முக்கியமான விஷயம் நம்ம சேனல் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய பேர் என்கிட்ட வந்து மதன் உடனே போஸ்ட் பண்ணுன்னு சொல்றப்போ நேத்திக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன், கண்டமானிக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்திருக்குது. கராச்சி அவ்வளோதான், லஹோர் அவ்வளோதான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல ஆல் கெட் கேரிட் அவே, ஓகேவா? சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா, ஸோ நான் ஒரு விஷயம் பேசுறப்போ இத்தனை லட்சம் பேர் பார்க்குறப்போ எனக்கு வந்து அதை தப்பா சொல்லக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இமீடியட்டா வர்றது எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணல. லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு பதிலாக 10 வீடியோ என்னால் போட முடியும். அஃப்கோர்ஸ் மோர் வியூஸ், மோர் சப்ஸ்கிரைபர்ஸ், மோர் மணி எல்லாமே யோசிக்கலாம். பட் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால தான் இமீடியட்டா வந்து சொல்லி எதையும் குழப்பாம இருக்கிறது. இன்னைக்கு வீடியோ முழுக்க எனக்கு தெரிஞ்சு மொத்த நாடா நம்ம ஒரு கிராட்டிடியூடா வச்சுக்கிறது தான். இந்தியாவோட எல்லையில இருக்கக்கூடிய நம்மளோட காவல் தெய்வங்கள்னே சொல்லலாம். they are literally protecting us, கரெக்ட்டா? அவங்க அத்தனை பேருக்கும் இந்த சேனல் மூலமா, இந்த வீடியோ மூலமா I am giving the highest of salute. எல்லாருக்கும் தானே ஃபேமிலி இருக்காங்க. எல்லா
எல்லாரும் அந்த எல்லையில போய் நின்னுக்கிட்டு நம்ம இங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியாவோட நேவல் ஆஃபீஸர்ஸ், அங்க ஐஎன்எஸ் இன்னும் நின்னுட்டு இருக்குது கடல்ல. ஸோ இவ்ளோ பேர் வந்து நம்மள பாதுகாத்துட்டு இருக்கப்போ இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் கிராட்டிடியூட் டு ஆல் தீஸ் கிரேட் சோல்ஸ். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்துட்டு இருக்குது பார்டர்ல அப்படின்னு தெரியாம இருந்தாங்கன்னா உங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தட் இஸ் வாட் மேக்கிங் இந்தியா வெரி ஸ்ட்ராங். இந்தியால தான் இது நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்தியாவில் இது நடந்தது எதுவுமே தெரியாம நம்மளோட வாழ்நாள் வந்து ரெகுலரா ஸ்கூல் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வந்துகிட்டு ஒரு வீடியோ பார்க்குற நிலைமையில நாடு நம்மள வச்சிட்டு இருக்குல்ல. தட்ஸ் வாட் இந்தியா இஸ். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ மொமெண்ட் வி ஆல் டேக் சம் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் இட். ஸோ ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள். எல்லையில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குரூப்ஸ், ஃபேமிலி குரூப்ஸ், ஸ்கூல் குரூப்ஸ், காலேஜ் குரூப்ஸ் எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், வேற ஏதாவது நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். அங்கே வந்து டிஎம்ல யூ கேன் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் த நெக்ஸ்ட் டாபிக் ஐ திங்க் யூ திங்க் ஐ ஷுட் டாக். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸில் பார்த்துட்டு இது மதன் இதை பேசினா நல்லா இருக்கும்ல யோசிப்பீங்களா. அங்கே உங்களுக்கு அனுப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கேயும் இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு நல்ல டிஸ்கஷன் எப்பவுமே போயிட்டு இருக்குது. I'll see you tomorrow. MG Squareல ஜாயின் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஜெய் ஹிந்த்.